ப்ளவுஸில் ஹூக் பட்டி வி பட்டி தைக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா அந்த வி பட்டி வந்து சீக்கிரம் கிழிஞ்சு வராமல் இருக்கும். வி பட்டி தைக்கும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேப் நிறைய விட்டு தைப்போம் இல்லைங்களா? அந்த கேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகம் விடக்கூடாது. ஹூக் மாட்டுற அளவுக்கு கேப் விட்டோம்னா போதும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/4 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கம்மியாக வைக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வச்சு தைக்கிறப்போ ஹூக் மாட்டினாங்க அப்படின்னா இழுத்து போட்டாலுமே கூட அது வந்து பிரிஞ்சு வராமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். கேப் அதிகமாக விட்டு தைக்கும் போது நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து நல்லா இழுத்து போடுவோம் இல்லைங்களா? அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கேப் அதிகமாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தையல் போட்ட இடத்துல கிழிஞ்சு வந்துடும். கஸ்டமர் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹூக்கும் நல்லா இருக்கு, பிளவுஸும் நல்லா இருக்கு, அந்த ஹூக் மாட்டுற இடம் மட்டும் கிழிஞ்சிருச்சு, அதுக்கு மட்டும் வேற ஏதாவது பீஸ் வச்சு தைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கேப் கம்மியாக விட்டு தைச்சு பாருங்க. அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு திரும்பவும் வராது.